ஹலோ, ஹலோ, ஹலோ. ஸோ, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு? வந்து பார்ப்போம். ம். சரி. எங்க வச்சிருக்கேன்? மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ம். பரவாயில்ல. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல என்ன ஆகுது? இன்ஸ்டாகிராம்லாம் சுத்தின்னு இருக்கு. வீக்லி 4 லட்சம்லாம் பார்த்து. ஸோ, பத்தி பார்த்தேன். வீக்லி ஸ்விக்கிக்குள்ள தான் இருக்கு. இருக்கு. போன வாரத்தோட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அத டெய்லி இது என்னத்துக்கு இத்தனை கொடுக்குறீங்க தெரியலையே. அடிச்சிடும். எதுக்குன்னு தெரியாம வைக்கக்கூடாது. நான் டெய்லி இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ, ஹம், இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மாதிரி நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு. நான் மார்க்கெட் ஆனால் கேப் டவுன் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு நேரத்தோட க்ளோசிங் கிட்ட வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னு பாருங்க, ஒரு நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 4 நாள் அந்த இதுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கு. கிட்ட 4 நாளாக ஒரே இடத்துல சுத்தின்னு இருக்கு. இந்த இது 4 நாள் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இப்போ தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன் actually. லைக் இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் actually. இந்த இழுத்து கொண்டு போய் எங்கேயாச்சும் தாண்டி போகிறதுல நினைக்கல. இப்போ ஆகிட்டு வச்சேன். இப்போ 3வது நாளாக ஒரு இன்சைட் கண்டலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இது வந்து எங்கிட்ட பிரேக் அடிக்குதோ அந்த சைடு ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது இங்கிருந்து கிளம்புனா எவ்வளோ தூரம் போகும்? ஒரு கோடு போடுவாங்க. அந்த கோடை ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்ப்பேன். இப்போ இங்கேருந்து கிளம்புனுச்சுன்னா இவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே கிளம்புச்சுன்னா காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வரும். ஸோ இப்போ 2 லெவல் இருக்கா. 24,800 ஒரு லெவலு. அதுக்கப்புறம் 24,350. கீழே விட மேலே தான் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இருக்கட்டும், இது சும்மா இருக்கட்டும். இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் போவோம். கேம் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு வால்யூம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வெளியே வந்து இருக்குது. இன்னும் டைம் 35 மினிட்ஸ் ஒரு நல்ல நல்ல ஒரு மூவ். இருந்து கிளம்ப சாரி சாரி இருந்து கிளம்பி ஒரு ஹை, ஒரு லோ, இங்க ஒரு ஹை, இங்க ஒரு லோ, இங்க ஒரு ஹை. இங்க வந்துட்டு இருக்கு. மேபி வருதா. ஒரு தாண்டி பிரேக் வைக்கலைன்னா அப்படின்னு
அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்க வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ அது நம்ம போட்டுருக்கோம். ஸோ வாங்கிக்கு லைன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுவோம்னா ஒரு ட்ரெயின் லைனா இந்த ட்ரெயின் லைனுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஆக்டாக பார்த்தோம். ஆனா உண்மை சொல்ல இன்னைக்கு ஒரு நல்ல மூவ். இங்க இருந்து பாரு இவ்வளவு தூரம் இருக்கு. ஒரு 260 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடேல இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் ஆகுதுன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப நாளைக்கு எப்படி இருக்கும் அதை பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்கும் அதை பார்ப்போம்னா ஒரு ஸ்விங்கை நம்ம கண்டுபிடிப்போம். இது இன்சைடர் கேண்டில். இந்த பிரேக்கர்னால அதுக்கு அடுத்த லெவல் யோசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் லெவல் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ லிட்ரலி ப்ரைஸ் வந்துட்டு 0.618 அந்த லெவலில் தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டர் போட்டு அந்த இடம் இந்த zone. இந்த ஜோனை தாண்டி எப்போ பிரேக் வைக்கிறானோ அதுக்கு மேலே வேலிடலாம். ஸோ பார்ப்போம். ஏதாவது ஒரு ரேலி வருதா அப்படின்ட்டு. இப்பெல்லாம் சொல்லணும்னா அதுதான் ப்ரைஸ் கொஞ்சம் இருக்கு. ஒருவேளை இந்த லெவலே உடைச்சுன்னா அடுத்த டார்கெட் இதுதான் 25,000. 25,000 இருக்குல்ல, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு ஸ்மார்ட் ரேலி இருக்கு, இந்த ரேலிக்குள்ள கிடைக்கும். 25,000 அழகா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஏறும். இந்த 700 பாயிண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்றது அதை ஸ்டடி பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை இந்த இடத்த ஓகேவா இன்டர்நேஷனல்ல ஷேர் ஆகிறதுல எப்படியா ஒரு பாசிபிலிட்டியான சான்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. என்ன பண்றேன்னா இந்த லெவல் தாண்டி பிரேக் வச்சுன்னு வச்சுங்க 24,400க்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா டைரக்டா நேக்கடா பை பண்ணிக்கலாம். சரட்டாவே இருக்கணும். 25,000 வரும் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அதை முதல் பார்ப்போம். ரொம்ப வளர பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன ஆகும் ஆக்சுவலா பார்ட்டிசிபென்ட்டோட டேட்டாஸ் பார்த்தோம்னா ரீட்டைலர்ஸ் எல்லாம் செல்ல இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஸ்ட்ராங்கா பையிங்ல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 3,000 கோர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏஎஸ் 2,200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கணக்கு முடியுது. ஸோ இங்க ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ப்ரோ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரோ செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், காலை போட்டே செல் பண்ணிட்டே இருக்கானுங்க. மார்க்கெட்டை சைட்வேஸ் ஆக்க போறாங்க நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 ஆர் 2 டேஸ். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஹெச்பியில் வந்து ஃபுல் சைட்வேஸாக தான் இருக்கும். எக்ஸ்போ முடிஞ்சும் சைட்வேஸாக தான் இருக்க சான்ஸ் இருக்கு. 15ஆம் தேதியா 16ஆம் தேதி மேபி இந்த லெவலுக்கு தாண்டி மேலே ஏறும்போது பிரேக் அவுட் சான்சஸ் இருக்கு.
இந்த 24-200 இருக்குல்ல, நான் 2 நாள் சைட்வேஸ் ஆகி, இந்த 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் வந்து 2வது நாள் வந்து இந்த 24-200 தொட்டாங்கன்னா, இல்ல இங்க தொடும்போதெல்லாம் நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் எனக்கு. பட் இந்த இடத்துல இதையும் பிரேக் பண்ணி இங்கேயும் தொட்டுட்டு இங்க போறான்னு வச்சுக்கோங்க, சரியான பைக்கு தான். ஸோ அதை வந்து பார்ப்போம். இப்போ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சைட்வேஸா இருக்க சான்சஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்படி வந்துட்டு பிரேக் அடிக்கிறான் இருக்கும். அப்புறம் ஏறுவான் பாருங்க, சரியான ஏத்தம். இந்த ஏத்தம் அசால்ட்டா இங்க வந்துடும். ஸோ 2 டேஸ்க்கு சைட்வேஸாக தான் இருக்கும் என்னோட பிளான், மஸ்ட் பை மை பிளான். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. என்னோட வியூஸ் சொல்லிட்டு ஸோ வேற என்ன. ஸோ இன்னைக்கு 10 AM ஸ்டேட்டஸ் அப்ளை ஆயிருந்தா, அப்ளை பண்ணியிருந்தா எப்படி ஒர்க் ஆயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே தான். இதெல்லாம் வர மாட்டேங்குது. உள்ள 1 ரூபா இல்லை, ஆனால் டெய்லி ஓப்பன் பண்ணிட்டு 40-45. ஸோ 10 மணிக்கு ப்ரைஸ் வந்து 10.5. ஸோ 10.5 இதில் பார்த்தோம்னா 24. ஸோ இங்கே வேண்டாம், இங்கே வந்துக்கிறோம். கன்ஃபியூஷன் ஆகலாம். 25. ஸோ வந்து மார்க்கெட் லிட்டரலி 2400 இருக்கு. 2400. 2400 இருக்கு. இப்போ இங்க இருந்து 100 பாயிண்ட் மேலேயும் 100 பாயிண்ட் கீழேயும் இதை அழிச்சிருவோம். ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். 24,200 மேலே இங்க வந்து நான் 2 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். இந்த வீக் போடுறதுனால நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னு சொல்றேன். ஸோ அப்போ அங்கிருந்து 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணோம்னா 24,000. 24,000 பொட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கோட பொட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 2 கிடைச்சிருக்கு. இந்த வீக், அதாவது இந்த வீக்கோட எக்ஸ்பீரி எடுத்தோம்னா என்ன ஆயிருக்குன்னு, இந்த வீக்கோட எக்ஸ்பீரி எடுத்தோம்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் வந்துருக்காது. நம்ம ஒரு ஒரு 100 அந்த ரேஞ்சில் எடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்டில் நான் இந்த அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்க வரேன். ஸோ 10 மணிக்கு, மணி என்ன 10:05. 10:05. நான் 10 மணிக்கு வந்துட்டு 2 ஸ்ட்ரைக் எடுத்து 2 ஸ்ட்ரைக்கில் ஹையை மார்க் பண்ணிட்டேன். இதோட ஃப்ரீயா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் இருந்தால் இந்த ஸ்ட்ரைக்ல 10 மணிக்கு மேலே என்ன என்னோட ஹை அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். ஸோ 10 மணிக்கு பார்த்தோம்னா இதான் ஹை. ஹைஸ் வந்து இப்போ பிரேக் ஆனாலும் என்ட்ரி எடுக்கணும். கரெக்டா, அதுதான் கான்செப்ட். போட்டிருப்பேன் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். ஸோ இங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கு. லாங் பொசிஷன் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ 10 பாயிண்ட் எஸ்எல், 18 பாயிண்ட், 10 பாயிண்ட் எஸ்எல். கரெக்டாக 10 பாயிண்ட் எஸ்எல் அடிச்சிருக்கு. பட்டு எஸ்எல் அடிச்சுட்டு சாரிம்மா,
இங்க இருந்து 53.95 எதுவும் இதுல போடலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ்எல் அக்கௌண்ட் ஸ்டாப் லாஸ் 44 இருக்கு. ஸோ இங்கே போடும் 53.95 ஐஇ. ஸோ இப்போ 43.95 இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு. இப்போ டார்கெட்டு ப்ராஃபிட் லெவல் இங்கே எழுதியிருப்போம், பேர் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து 53.95 வந்து என்ட்ரி ஆகிற இடம். ஸோ இப்போ என்ட்ரி ஆனது 1:3 எடுத்தால் 53, 63, 73, 83.95 வரும். 83.95னா நம்ம டார்கெட். ஓகேவா? இப்போ வந்து எஸ்ஆர் அடிக்கல, டார்கெட்டு கிட்ட ஆயிருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதே நான் என் ட்ரேடில் வந்துட்டு இப்போ வந்து 83.65 ஒரு ட்ரை பண்ணலாம். மேபி ட்ரை பண்ணால் இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த வீக்கில் வந்து இந்த ரேஞ்சில் எடுக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் 5P3 எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டேன். 97 தான் போட்டிருக்கேன். ஸோ அதே நெக்ஸ்ட் வீக்கோட எடுத்துக்குவோம். இங்கே வந்து 24,000 தாழும், அது கொடுக்கும். தப்பான ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நினைச்சேன். 3 பிஏ எடுத்து விட்டுருவேன், 3 சிஏ 24,000 கிட்ட தான் எடுக்கணும். 24,000 கொட்டு. இதுவா அது வந்து 24,050 தான் இங்கே இருக்கு. இது எடுத்து போய் தான் மாற்றி எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏன்டா குழம்பிட்டேன் தான் நான். இங்கே வந்துட்டு சி நெக்ஸ்ட் வீக்கோடது, அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் வீக்கோடது பிஇ. இப்போ 2 கொடுத்தாச்சு. இது வந்து எவ்வளோ மாறல. 24,200 என்னடா ஏன்டா சாரி 24,200 தானே. 24,200ஓட நெக்ஸ்ட் வீக்ல கால் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீக்ல கால் என்னடா வந்தா கிளம்பி போயிடும் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து 24,000 நெக்ஸ்ட் வீக் ஒரு சாரி கரெக்டாக தான் இருக்கேன். இந்த இதில் வந்துட்டு 24,000 பிஏ 24,000 பிஏ இப்போ வந்து 24,000 பிஏ. இது வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கோ. 21,000 சிஎம். ஸோ இப்போ 2 ஸ்ட்ரைக் கிடச்சிச்சா. இதில் அதே மாதிரி ஹையை மார்க் பண்ணிவிடு. இந்த ஹையை இது வந்து இது ஹை. ஸோ இப்போ வந்து 2 ஹை கிடச்சிருச்சு. இப்போ தான் ப்ளேஸ் ஸ்டாப் பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே ஆட் பண்ணால் இதில் அசால்ட்டாக 1:3 வந்து ரேஞ்ச் எடுத்துருச்சு. ஒன் இஸ்டு த்ரீ இங்கே அச்சீவ் ஆயிருக்கு.
ஸோ இது டார்கெட் இருக்கு. ஸோ இந்த கேஸ் வரும்போது ரைட்டு. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரே ஸ்ட்ரைக்காக இருக்கிறத எடுத்து ட்ரை பண்ணோம். மேபி 100 ரூபா இந்த ரேஞ்சிலேயே எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ஸோ இதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு நாள் பிளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ 2 கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீமியம் ரொம்ப விலை சீப்பாக போகும்போது நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரைக்கு போயிட்டோம்னா ஒரே ஒரே ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற பொழுது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன இருக்கு அவ்வளோதான். ஸோ அப்புறம் நான் ஒன்று அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒரு 2 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் 70% மேலே இப்போ வரணும் அந்த ஒரே ரீசனுக்காக வாங்கியிருக்கேன். அதில் முதல் ஸ்டாக் வந்துட்டு KP80 வாங்கியிருக்கேன். ஏன் வாங்கினேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா 70% ஃபாலோ ஆயிருக்கு. இங்கேருந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ ப்ரைஸ் மேபி இங்கேருந்து ரீச் ஆனால் ஒரு 230 போகிறதுக்குலாம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும். பட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பட்டு பார்ப்போம். இந்த ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறேன். ஸோ இதுவா அப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் அதே கேஸ் தான். 76% ஃபாலோ ஆயிருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. ஸோ இந்த ரெண்டு ஒரே கிரைட்டேரியா தான் 2 இடத்துல வச்சுருக்கேன். பட் வாங்கியிருக்கேன். இங்கே வாங்கினதுக்கு ஒரு அடிஷ்னல் ரீசன் என்னன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அது வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்லாவே கிளியராக விசிபிளாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வாங்கினேன். 305 இருந்தது. ஸோ பார்ப்போம். இதோட டார்கெட்லாம் எங்கேயோ கிடக்கு. ஏறணும். எப்போ ஏறுவான்னு தெரியாது. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணேன். மேபி அக்குமுலேட்டு பண்ணலாம். காசுலாம் இல்லை. வச்சிருக்க 10,000 எவ்வளோ போட்டு பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் ஹோல்டு பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸ்ட்ராட்டஜி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கேப் அவுட் சம்மந்தமாக கேப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓகே பாய்.